ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு நல்ல சிசிடிவி கேமரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. வீட்ல யாரும் இல்லாதப்போ ஒரு ரிமோட்டா ஆபரேட் பண்ணனும்னா, சேஃப்டி வைஸா பார்க்கணும்னா ஒரு நல்ல சிசிடிவி கேமரா எல்லார் வீட்லயும் இருக்கிறது கம்பல்சரி. ஆனா இங்க இருக்கிற ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, கேமரா வாங்குனதுக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது, வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகுறது, ரெக்கார்ட் ஆன வீடியோ சேவ் ஆகாம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். அதனாலதான் மார்க்கெட்ல இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் ரிசர்ச் பண்ணி டாப் ரேட்டிங்ஸ், கிரேட் ரிவ்யூஸ்ல இருக்கிற இந்த 4 சிசிடிவி கேமரா எடுத்து ரியல் டைம்ல டெஸ்ட் பண்றோம். லைக் வீடியோட கிளாரிட்டி, நைட் விஷன், மோஷன் ட்ராக்கிங், ஆப் யூசேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கம்பேர் பண்ணி எது ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா ஒர்க் ஆகுதோ அது நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த எல்லா கேமராஸும் யாரும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணல. நாங்க பர்சனலா பர்ச்சேஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி ஃபைனல்ல வந்திருக்கிற ஹானஸ்ட் ரிசல்ட் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் இந்த கேமராஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்க அங்க இருந்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எடுத்திருக்கிற 4 பிராண்ட்ஸ் என்னன்னா டாப்போ, ஐமோ, சிபி பிளஸ் அண்ட் கியூபோ. ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தா டாப்போ அண்ட் ஐமோ பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் நல்ல பிரீமியம் ஃபீல் தருது. அண்ட் இதுல யூஸ் பண்ண பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. ஸ்பெஷலா ஐமோ பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா எக் ஷேப்ல பாக்குறதுக்கு நல்ல ஸ்டைலிஷா கியூட்டா இருக்கு. இப்போ கியூபோ பத்தி சொல்லணும்னா இது குட்டி மினி கியூட் ரோபோட் மாதிரி இருக்கு அண்ட் பாக்குறதுக்கு கூட நல்ல ஸ்ட்ராங்கா பிரீமியம் லுக் தருது. இப்போ லாஸ்டா சிபி பிளஸ் பார்த்தா இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி அவ்வளவா நல்லா இல்ல. நெக்ஸ்ட் இந்த கேமராஸ் எல்லாமே செட்டப் வைஸ் வைஃபை பேஸ்ட் சிசிடிவி கேமராஸ். அப்படின்னா நம்ம மொபைல்ல இருந்தே இண்டிவிஜுவலா ஒரு ஆப் மூலமா இத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அக்கவுண்ட் செட்டப் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த கேமராஸ்க்கு இண்டிவிஜுவலா ஒரு QR கோட் தருவாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே கம்ப்ளீட் ஆயிடும். சோ இதுக்கு பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. இப்போ இந்த கேமராஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தா இது இன்டோர் இல்லனா அவுட்டோர்ல எந்த ஏரியா வேணாலும் ஈஸியா இத பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் செட்டப் ஆனதும் விஷுவலா எப்படி இருக்குன்னு நம்ம கிளியரா இதுல பார்க்கலாம். இப்போ மெயினா இதோட ஃபீச்சர் பார்த்தா 4 கேமராஸ்லயும் 360 டிகிரி பேன், அப் அண்ட் டவுன், டில்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூசுவலா ஸ்டாட்டிக் கேமராஸ்னா ஒரு சிங்கிள் கார்னர் மட்டும் கவர் பண்ணும். பட் இந்த கேமராஸ்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே கேமராலயே கம்ப்ளீட் லிவிங் ரூமை கவர் பண்ண முடியும். சோ வீட்ல கிட்ஸ் எங்க இருந்தாலும், பெட்ஸ் எந்த கார்னர் போய் இருந்தாலும் நீங்க கேமரா ஆங்கிள அட்ஜஸ்ட் பண்ணி லைவா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ ரெசல்யூஷன் வைஸ் பார்த்தா கியூபோ அண்ட் சிபி பிளஸ்ல 2K ரெசல்யூஷனோட வருது. அப்படின்னா 3 மெகா பிக்சல் ரேஞ்ச்ல இருக்கு. ஆனா ஐமோ அண்ட் டாப்போல ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் வருது. ஜெனரலா ஃபுல் HD விட 2K கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா சில நேரம் ஃபுல் HD கேமராவா இருந்தாலும் சென்சார் குவாலிட்டி நல்லா இருந்தா சேம் 2K ரெசல்யூஷன் விட நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும். அது என்னன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம டே டைம்ல வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்காக நாங்க ஒரு பர்சனை 5 feet, 10 feet, 15 feet டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சு ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றோம். இந்த கேமராஸ் எல்லாமே கூட சேம் டைம்ல சேம் லைட் கண்டிஷன்ஸ்ல ஒரே டைம்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 feet டிஸ்டன்ஸ்ல டெஸ்ட் பண்ணா இந்த எல்லா கேமராஸ்லயும் ஃபேஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அப்படியே டெக்ஸ்ட் பார்த்தா ஸ்மால் அண்ட் பிக் டெக்ஸ்ட் ரெண்டுமே கூட கிளியரா தெரியுது. சோ இந்த 4 கேமராஸ்லயும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பண்ணி 10 feet கிட்ட டெஸ்ட் பண்ணா டாப்போ அண்ட் சிபி பிளஸ் ரெண்டுமே ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கு. கியூபோல ஃபேஸ் கிளாரிட்டி கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. ஐமோல ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி கம்ப்ளீட்டா பிக்சலேட் ஆயிடுச்சு. லாஸ்டா 15 feet டிஸ்டன்ஸ் பார்த்தா டாப்போல ஃபேஸ் கிளாரிட்டி அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி ரொம்ப கிளியரா இருக்கு. சிபி பிளஸ் அண்ட் கியூபோல ரெண்டு விஷுவல்ஸ்லயும் நல்லா கிளியரா இருக்கு. ஆனா ஐமோல ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி கம்ப்ளீட்டா பிக்சலேட் ஆயிடுச்சு. சோ ஓவராலா டே டைம் கிளாரிட்டி அப்சர்வேஷன்ல டாப்போ, கியூபோ, சிபி பிளஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நைட் விஷன் டெஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ நைட் டைம் அதுவும் 0 லைட் கண்டிஷன்ஸ்ல எல்லா கேமராஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 feet டிஸ்டன்ஸ்ல பார்த்தா எல்லா கேமராஸோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஆனா டாப்போ கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கியூபோல பார்த்தா கொஞ்சம் விஷுவல்ஸ் பிக்சலேட் ஆயிடுச்சு. பட் ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி ஓகேவா இருந்தது. இப்போ 10 feet டிஸ்டன்ஸ்ல பார்த்தா ரிசல்ட்ஸ்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. கியூபோல ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி கம்ப்ளீட்டா பிக்சலேட் ஆயிடுச்சு. அப்படின்னா யாருன்னு ஐடென்டிஃபை பண்றது கூட ரொம்ப கஷ்டமாகுது. ஆனா டாப்போ, சிபி பிளஸ், ஐமோ இந்த 3 கேமராவும் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. விஷுவல் கிளாரிட்டி கூட அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ ஃபைனலா
15 feet distance டெஸ்ட் பண்ணா கியூபோல மட்டும் கம்ப்ளீட்டா பிக்சல் ஆயிடுச்சு. அப்படியே விஷுவல்ஸ் கூட பிளர் ஆயிடுச்சு. ஐமோ, ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி கொஞ்சம் பிக்சல் ஆகிருக்கு. பட் டாப்போ அண்ட் சிபி பிளஸ் இந்த ரெண்டு கூட ஃபேஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. சோ கன்க்ளூஷன் என்னன்னா, நைட் டைம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது டாப்போ, சிபி பிளஸ் இந்த ரெண்டுமே கூட ரொம்ப ரியலபிளா ஒர்க் ஆகுது. இப்போ மெமரி கார்டு சப்போர்ட் பத்தி பார்த்தா இந்த 4 கேமராஸையும் SD கார்டு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் கியூபோ, சிபி பிளஸ், ஐமோ இந்த 3 பிராண்ட் கூட எல்லாம் அப் டு 256 GB ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஆனா டாப்போல பார்த்தா நம்ம பார்க்குற இந்த மாடல்ல ஜஸ்ட் 128 GB ஸ்டோரேஜ் தான் சப்போர்ட் பண்ணுது. யூசுவலா நீங்க ஃபுல் HD கேமரா யூஸ் பண்ணி அதுல 128 GB கார்டு போட்டா அது அரௌண்ட் 10 to 14 டேஸ் வரைக்கும் ஃபுட்டேஜ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க 2K ரெசல்யூஷன் கேமரா யூஸ் பண்ணா அதுல 128 GB கார்டு போட்டா மேக்ஸிமம் 7 to 10 டேஸ் ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆகும். எக்ஸாக்ட்டா ரெக்கார்டிங் டேஸ் சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம யூசேஜ் வச்சு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மோஷன் டிடெக்ஷன் டெஸ்ட். ஒரு பர்சன் இல்லாட்டி ஏதாவது ஆப்ஜெக்ட் கேமரா ஃப்ரேம்க்கு வந்தா உடனே அதை டிடெக்ட் பண்ணி நம்ம போனுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பும். சோ இப்போ நம்ம பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி நம்ம போனுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நோட்டிபிகேஷன் வருதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஐமோ அண்ட் டாப்போ விஷயத்துல வந்தா இந்த ரெண்டுத்துலயும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த பர்சன் வந்தாலும் உடனே நோட்டிபிகேஷன் வருது. ஆனா கியூபோ, சிபி பிளஸ்ல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் டெலிவரி டிலே ஆயிடுச்சு. இங்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கியூபோல நைட் டைம்ல ரொம்ப ஃபால்ஸ் அலர்ட்ஸ் வருது. யாருமே இல்லன்னா, லைட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா, இல்லனா ஒரு பூச்சி போனா கூட நோட்டிபிகேஷன் வருது. இதனால ரியலா யாராவது வந்திருக்காங்களா இல்ல ஏதாவது நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாயிடுது. நெக்ஸ்ட் ஆட்டோ ட்ராக்கிங். இப்போ இந்த கேமராஸ் எப்படி ட்ராக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா டாப்போ, ஐமோ, கியூபோ இந்த 3 கேமராஸ் ட்ராக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. டாப்போ அண்ட் ஐமோ இமிடியேட்டா ட்ராக் பண்ணிடுது. ஆனா சிபி பிளஸ்ல கேமரா ட்ராக்கிங் அவ்வளவா பெர்ஃபெக்ட்டா இல்ல. சோ கேமரா ட்ராக்கிங் வேணும்னா ஐமோ அண்ட் டாப்போ தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா, இந்த எல்லா கேமராஸ்லயும் 2-way டாக்கிங் ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னா, நீங்க எங்க இருந்தாலும் இந்த கேமரா மூலமா பேசலாம் அண்ட் பக்கத்துல இருக்க சரௌண்டிங்ஸ் கூட கேட்கலாம். சோ இப்போ இதுல மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். This is the mic quality test from Tapo CC camera. This is the mic quality test from Tapo CC camera. This is the mic quality test from IMO CC camera. This is the mic quality test from IMO CC camera. This is the mic quality test from CP plus CC camera. This is the mic quality test from CP plus CC camera. This is the mic quality test from Cubo CC camera. This is the mic quality test from Cubo CC camera. இங்க மெயினா அப்சர்வ் பண்ணா இந்த 4 கேமராஸோட மைக் குவாலிட்டி ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்ல போனா கியூபோ அண்ட் ஐமோ இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி டெஸ்ட். இப்போ ஸ்பீக்கர் அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அப்படினா நம்ம பேசுறது ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு எவ்வளவு கிளியரா கேக்குதுன்னு பார்க்கலாம். This is the speaker quality test from Tapo CC camera. This is the speaker quality test from Tapo CC camera. This is the speaker quality test from IMO CC camera. This is the speaker quality test from IMO CC camera. This is the mic quality test from CP plus CC camera. This is the mic quality test from CP plus CC camera. This is the speaker quality test from Cubo CC camera. This is the speaker quality test from Cubo CC camera. இந்த டெஸ்ட்ல நாங்க அப்சர்வ் பண்ணது பார்த்தா ஐமோ அண்ட் டாப்போ ரெண்டு கேமராலயும் ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. சிபி பிளஸ்ல ரொம்ப லவுடா இருந்தது. ஆனா கியூபோல ஸ்பீக்கர் ஆடியோ கொஞ்சம் லோவா இருந்தது. ஆனா கிளாரிட்டி வைஸ் கூட ஆவரேஜ் தான். இப்போ இந்த எல்லா டெஸ்டும் அப்சர்வ் பண்ணி எங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா டாப்போ. எதுக்காகனா இது எல்லா டெஸ்ட்லயும் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வெதர் டே டைம் கிளாரிட்டி, நைட் விஷன் இல்ல மோஷன் ட்ராக்கிங், டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலபிளா இருக்கு. எங்களோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஐமோ. இதுவும் எல்லா டெஸ்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த கேமரா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்க வாங்கினா உங்களுக்கு பிரைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செய்யணும்னு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் வீடியோஸ்க்காக மறக்காம சப்ஸ்கிரைப். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.